பண்ணார், குஸ்து வந்து எல்லாரையும் அடிப்பார். சாப்பாடு போட்டு தான் நல்லா சாப்பிட்றான் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அளவு சாப்பாடு போட்டாங்க. அந்த பொண்ணெலாம் கொடுமை ரொம்ப பண்ணாங்க. மாப்பு போட விட்டாங்க, சாமான் கழுவ விட்டாங்க, அவனுங்க துணியை துவைக்க விட்டானுங்க, எல்லா வேலையும் பண்ண விட்டானுங்க. படுக வச்சுட்டு இதாக அடிப்பாங்களே. சென்னை அம்பத்தூர் பகுதியில் உள்ள மதுபோதை மறுவாழ்வு மையத்தில் இளைஞர் சந்தேக மரணம். உரிய விசாரணை நடத்தும்படி உயிரிழந்தவரின் உறவினர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் போராட்டம் நடத்தியுள்ளனர். மதுபோதை பழக்கத்தில் இருந்து தனது மகன் திரும்பி வந்த பிறகு திருமணம் செய்து வைத்து பார்க்கலாம் என இருந்த நிலையில் மகன் உயிரிழந்து விட்டதாக தாய் செல்வி வேதனை அடைந்துள்ளார். இடம் சேர்த்து விட்டா அவன் நல்லாயே வருவான் தான் சார் நான் நினச்சி சேர்த்து விட்டேன். மாதம்னா ஃபஸ்ட்டில் 10,000, அதுக்கப்புறம் 9,000, அதுக்கப்புறம் 8,000. ஃபோன் பண்ணி அவரை கேட்கும் போதெல்லாம் நல்லா தாம்மா இருக்கிறாரு சசிகுமார்னு. சரிங்க சார் நீ இருக்கட்டும், நான் எப்போ அவன் வேணும்னு நான் வரணும் அப்போ நான் கூப்பிட்டுன்னு வந்துடுறேன் சார். அவனை போன மாதம் கூட என்கிட்ட பேசினார் சார். நான் கேட்டேன் சசிகுமார் எப்படிக்கிறான், நல்லா இருக்கிறாம்மா, அவனுக்கு 4 நாளாக உடம்பு சரியில்லையாம். என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் என் பையனை கூப்பிட்டுன்னு வந்துட்டு இருப்பேன்ல சார். ஏன் சார் அவர் என்கிட்ட சொல்லாத மறைச்சிட்டார் சார். வேறு ஒன்று அட்ரஸ் அம்பத்தூர் சார், கள்ளிக்குப்பம். குடிச்சின்னு இருந்தான் சார். அவன் குடியை நிறுத்துறதுக்கோசம் நான் சேர்த்து விட்டேன் சார். அவனுக்கு 29 ஆகுது சார். இன்னும் கல்யாணம் பண்ணல சார். என் பேர் கமலா. நாங்கள் நன்னத்தில் ஜோதி தோட்டத்தில் இருக்கோம். எங்கள் பையன் போதை ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போய் நாங்கள் சேர்த்தோம். இருவ ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போய் நாங்கள் சேர்த்தோம். நல்லா பார்த்துக்குறான் செய்கிறோன்னு சொல்லிட்டு மாதம் 5,000 கட்டினோம். எத்தனை நாள் 8,000 கொடுத்தோம். ஃபஸ்ட்டு நாளைக்கு 8,000 கொடுத்தோம். சரி இவனும் அதே மாதிரி குடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இவங்க பையனை இட்டுன்னு போய் நாங்கள் சேர்த்து விட்டோம். இவங்க பையனை இட்டுன்னு போய் சேர்த்தனோம். நல்லா இருக்கான்னு தான் சொன்னாங்க. 2,000 பதிலே வரல எங்களுக்கு. ஃபோன் பண்ணி என்ன பண்ணால் 6 மணிக்கு ஃபோன் பண்ணி இந்தமாரி உடம்பு சரியில்லை, மயக்காய்ச்சி ஊந்துட்டான், உடம்பு சரியில்லை சொல்லிவிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. 6 மணிக்கு 108 எடுத்துன்னு வரோன்னு சொன்னாங்க. அவ்வளோதான், அதுதான் சொன்னோம். 108 வரல. அவங்க காரில் தூக்கி போட்டுக்கின்னு 9 மணிக்கு 6 மணிக்கு அங்கே மயக்காய்ச்சி வந்தாங்க. 9 மணிக்கு இங்கே வந்திருக்காங்க. அங்கேயே செத்து போயிருக்காங்க. அங்கேயே செத்துட்டு இருக்கிறான் சார். என்ன பண்ணிட்டாங்க, அவர் இந்த வார்டன் என்ன பண்ணார், குஸ்து வந்து எல்லாரையும் அடிப்பார். அவனை போட்டு அவனுக்கு கை காலெலாம் இழுத்திச்சு ஒரு வாரமாக. அப்போ கூட எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவனுக்கு எடுக்கலை. பசியில் என்ன பண்ணுறான், இவனுக்கு சாப்பாடு போட்டு தான் நல்லா சாப்பிட்றான் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அளவு சாப்பாடு போட்டாங்க. ஒரு கண்டி தான் சோறு போடுறாங்க. அப்போ கூட அவனுக்கு அதே போல் தான் ஆக்ஷனு, கை காலெலாம் ஆக்ஷன் பண்ண முடியாது, அதே போல் தான் இருந்தானே. அப்போ கூட அவனுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை. ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கூட இன்ஃபார்மே பண்ணல யாருக்குமே. நான் எதனா ஃபோன் பண்ணி கேட்டாலும் அடிப்பாங்க, செம்மையாக அடிப்பாங்க. பழுப்பில் தான் போட்டு அடிப்பாங்களே. அவர் பழுப்பில் தான் போட்டு ஸ்டீல் பழுப்பில் தான் அடிப்பாங்க. படுக வச்சுருவாங்க. படுக வச்சுட்டு இதாக அடிப்பாங்களே. அந்த பொண்ணெலாம் கொடுமை ரொம்ப பண்ணாங்க. மாப்பு போட விட்டாங்க, சாமான் கழுவ விட்டாங்க, அவனுங்க துணியை துவைக்க விட்டானுங்க, எல்லா வேலையும் பண்ண விட்டானுங்க. அவனுக்கு இந்த போல் ஒரு ட்ரிப்ஸு ஒன்று போட்டு காலைல 10 மணிக்கு ட்ரிப்ஸு போகிறான்னா 6 மணினா இந்த போல் ஆகிட்டான். திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னே தெரில. அந்த கை கால்லாம் ஒரு மாதிரியாக இழுத்து பூச்சிக்கிச்சு. என்ன பண்ணாங்க, அப்போ கூட அவன் எதுவுமே ஒரு மாத்திரை மருந்து கூட எதுவுமே கொடுக்கல. என்ன பண்ணிட்டாங்க, அளவு சாப்பாடு போட்டு ஒரு வாரமாக அவனுக்கு கை கால் இழுத்து கூட ஒரு வாரமாக நல்லா தான் இருந்தான். சரி இவனுக்கு இந்த போல் வாயினுக்கு சொல்லிட்டு இந்த போல் ஒரு ஊசி ஒன்று போடுறேன்டா, அவனுக்கு கரெக்டாக இருந்தா சொன்னாங்க. இட்டுன்னு போய்ட்டு ஊசி போட்டாங்க. காலைல போகிறாங்கன்னா ஒரு 6 மணி நேரத்துலேயே இந்த போல் ஆயிடுச்சு. அங்கே உக்காஞ்சி 2 வாட்டி மூச்சு வந்தது, கை கால்லாம் தேய்ச்சி விட்டோம். அதுக்கு மேலே எதுவுமே வரல. ரியாக்ஷனும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. ஐஸ் வாட்டர் மூஞ்சில் ஊற்றுறாங்கோ, அப்போ கூட எந்த ரியாக்ஷனும் தரல. அவ்வளோ ஒரு 1/4 மணி நேரமாக அங்கேயே உக்காரதா படுக்குதா வச்சுருந்தாங்க. டப்புன்னு எந்த எதுவுமே ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போகல, எதுவுமே பண்ணல. ஜோக் கொடுக்குறான், பொய் சொல்கிறான், இருந்தால் சரியாக போயிடும் சொல்லிட்டு அதுதான் 1/4 மணி நேரம் கழிச்சு தான் இட்டுனே போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த போல் ஆனுன்னு ட்ரீட்மெண்ட்னா அந்த எதுவுமே அடிப்பாங்க. ஃபுல்லாக சாப்பாடுனா கஞ்சியில் ஃபுல்லாக புழு தான் இருக்கும். சாப்பாடுனா தண்ணி போல் தான், குழம்புனா தண்ணி போல் தான் வரும். ஆமாம், வாரம்னா குஸ்து வந்து அடிப்பார். அவர் ஞாயிற்றுக்கிழமைனா வருவார். ஜன்னல்னா மூட்டு வால்யூம் சவுண்ட், டிவியில் வால்யூம் அதிகமாக வச்சுட்டு ஒருத்தர் அடிக்க வந்தால் எல்லோரையும் அடிக்க வருவார். அந்த பொண்ணெலாம் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. காலையிலே அடிப்பாங்க, ஓப்பன்னா போடுவாங்க, காலை விரிச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.